தமிழ் சினிமாவுல பல திரைப்படங்கள்ல நடித்து ரசிகர்களிடம் பிரபலமானவங்க தான் த்ரிஷா. துவக்கத்துல இருந்தே சரியான வாய்ப்புகள் அமையல அப்படின்னாலுமே, கில்லி, சாமி போன்ற படங்கள் இவருடைய மார்க்கெட்ட வேற லெவல்ல உயர்த்தியது. அதன் பின்னர் விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் அப்படின்னு பல நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து நம்பர் 1 நடிகையுமே ஆனாங்க. ஆனால் நயன்தாரா இவரை ஓவர்டேக் செய்து நம்பர் 1 இடத்தை பிடித்ததால த்ரிஷா அவர்கள் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டாங்க. ஆனாலுமே விண்ணை தாண்டி வருவாயா, பொன்னியின் செல்வன் போன்ற ஹிட் படங்கள்ல நடித்து அவங்களுடைய மார்க்கெட்டை நிலைநிறுத்தியுமே கொண்டாங்க. இந்த நிலையில தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 2 புகைப்படங்களை த்ரிஷா ஷேர் பண்ணிருக்காங்க. அண்மையில சென்னையில நடந்த ஒரு திருமண விழாவில் விஜய் அவர்களுடன் த்ரிஷா கலந்து கொண்ட போது அணிந்திருந்த அதே புடவையுடன் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு விண்ணப்பத்திருக்கும் நிலையில இப்படி இந்த புகைப்படத்தை வெளியிட்டது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி பல ரசிகர்களுமே இவங்களை கண்டிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா அதுல கேப்ஷனாக ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்வது போல இருந்தது. இதுவுமே சங்கீதா அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையுமே இன்னும் கோபத்தையும் உச்சிக்கு கொண்டு போயிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த விவாகரத்து விஷயம் கூடிய விரைவிலேயே நீதிமன்றத்திற்கு வர இருக்கு. அப்போது வச்சவர்களும் சங்கீதா அவர்களுமே அவங்களுடைய பிள்ளைகளுடன் என்ட்ரி கொடுக்க இருக்காங்களா. மேலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மகளான திவ்யா அவர்களுமே சங்கீதாவுடன் தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுமே தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து பேச அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. சரி, ஓகே, இந்த பிரச்சனை எங்க போய் முடியும் அப்படின்றது தெரியலன்னு ரசிகர்களுமே ஒரு பக்கம் புலம்பி தள்ளிட்டுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.